பொம்மையுடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க, போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். இது வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 வாழை இருக்குது, ஒரு 300 கருவேப்பிலை இருக்குது. ஜவ்வாது மலையிலேருந்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்து வச்சோம். டெய்ரி செடியாக இருக்குது. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இதில் பாருங்களேன், தார் வெட்டியிருக்காங்க. ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் வெட்டப்பட்டிருக்கு, சாஞ்சிருக்கு. இப்போ இதோடைய மட்டையுடைய நீளத்தை பாருங்கள். 6 வருஷம் 3 வருஷம் நம்ம தோட்டத்தை பார்த்தீங்க. இது 6 வருஷத்துடைய மட்டையுடைய நீளம் எவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து பூவந்தாருன்னு சொல்லுவோம், நம்ம மஞ்சப்பழம்னு சொல்லுவாங்க. இது தென்னாட்டு பகுதியில் அதிகமாகவே இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி சொல்லுவாங்க. இயற்கை விவசாயத்தில் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, மரம்லாம் வராது, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வராது, அதெல்லாம் சும்மா கதை. ப்ராக்டிக்கல் நாங்கள் இப்போ உங்களுக்கு தாரை வெட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ பிரம்மாண்டமாக வரும்ன்றதையும் பார்த்துக்குங்க. பழைய தோட்டம் நீங்கள் இப்போ நம்ம தோட்டத்தை பார்த்தீங்க இல்லையா, இப்போ தார் நேற்று வெட்டியிருக்காங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், இலை எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள். இந்த தண்டுடைய பகுதி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இந்த பிரித்து இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு. அப்போ தார் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வெட்டப்பட்டது தான் இந்த இலை. இப்போ இதை நீங்கள் என்னை வச்சு மூடிடலாம். எனக்கு தெரியுதா பாருங்கள், ஒரே இலை. இப்போ இது எல்லாமே வந்து இயற்கை விவசாயம் தான். இது ஜவ்வாது மலை கருவேப்பிலை, நல்ல ஸ்மெல்லு. ஜவ்வாது மலை கருவேப்பிலை இது ஒரு 300 கன்றுங்க எடுத்துகிட்டு வந்து நடவு பண்ணோம். இதில் நிறைய விதைகளும் கிடைக்கும் எங்களுக்கு. இன்னும் இதில் பப்பாளி இருக்குது, சீத்தாப்பழம் ஒரு 200 கன்று சீத்தாப்பழம் வச்சோம். அப்புறம் அங்கே திரும்பி பாருங்கள், சப்போட்டா காய்ச்சிருக்கு பாருங்கள். சப்போட்டா காய் இருக்குது, வாழைத்தாறு அது இருக்குது, எல்லாமே இருக்குது சாமி. இதெல்லாம் முட்டையே கிடையாது, இதுக்கு இன்னும் முட்டையே கிடையாதுன்னா பார்த்துங்க இது எவ்வளோ பிரம்மாண்டங்க. இது எல்லாமே ப்ராக்டிக்கல். நாங்கள் எதுவுமே வந்து உங்கள்கிட்ட மறைச்சிலாம் எதுவுமே காமிக்க மாட்டோம், எல்லாமே டேரெக்டாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். இது சீதா கன்று, அதாவது விளையாதது செய்யுதுங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து பனை விதை வந்து நடவு செய்ய போகிறோம். இப்போ இதுல வந்து இப்போ சுற்றில் வந்து ஒரு 1000 விதைகள் நடவு பண்ணியிருக்கோம்.